யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வீமன் காமத்தில் வந்து ஒரு 10 பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக வந்து நிறைய காணொலிகள் போட்டுக்கொண்டிருக்கேன். உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் வந்து நேரடியாக தந்து கொண்டிருக்கேன். ஆகவே உங்களுக்கு கண்டிப்பாக பிரியோசனமாக இருக்கும். என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக ஓட விடாமல் பாருங்கள். மறக்காமல் ப்ராப்பர்ட்டி ஸ்ரீலங்கா அப்படின்ற இந்த ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய காணிகள் வந்து இந்த பேஜ்லேயும் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் தெல்லிப்பளை சந்தியில் தான் நிற்கிறோம். இந்த தெல்லிப்பளை சந்தியில் இருந்து நாங்கள் வந்து பொது சந்தைக்கு போகின்ற அந்த வீதியை நோக்கித்தான் போக போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கல்லூரி இருக்குது, யூனியன் கல்லூரின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் கடந்து போக வேணும். பாதையினுடைய அமைப்புகளை பார்த்து கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு அந்த காணிக்கு போகும் வரைக்குமான அந்த பாதையினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அந்த காணிக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. அதனால தான் நான் பாதையை வந்து முக்கியமாக காட்டுறேன். அதை ஓட விடாமல் வந்து பாருங்கள். இந்த பாடசாலையை தாண்டி ஒரு 50 மீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வரும். அந்த பெட்ரோல் செட்டுக்கு எதிர்பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது பாருங்க. அப்படியே இங்கால பாருங்க, வலது கை பக்கத்துல ஒரு தார் வீதி ஒன்று போகுது பாருங்க. இந்த தார் வீதியினூடாகத்தான் அந்த காணிக்கு நாங்கள் போக போறோம். கிட்டத்தட்ட தெல்லிப்பளை சந்தியில இருந்து ஒரு 500 மீட்டர் அல்லது ஒரு 600 மீட்டர் தூரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்து பாருங்க, இடது கை பக்கத்துல இது வந்து பொதுச்சந்தை. இதான் வந்து பாத்தீங்கன்னா தெல்லிப்பளை பொதுச்சந்தை. இந்த சந்தையை கடந்து நாங்கள் ஒரு 150 மீட்டர் தூரம் அப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் ஒரு முச்சந்தி ஒன்று வரும் பாருங்க. இதான் நான் சொன்ன அந்த முச்சந்தி. இந்த முச்சந்தியில் இருந்து வலது கை பக்கத்தால் நாங்கள் திரும்பணும். வலது கை பக்கத்தால் திரும்பின உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே க்ரோஸ் வரும், அதாவது ரயில் ரோட் ஒன்று வரும். அந்த ரயில் ரோட்டை கடக்கணும். இந்த ரயில் ரோட்டை நாங்கள் கடந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தால் அப்படியே திரும்பணும். அந்த தார் வீதியோடாகவே பயணித்து கொண்டு போகணும். இந்த ரயில்வே க்ரோஸில் இருந்து ஒரு 250 மீட்டர் தூரம் நாங்கள் இந்த தார் வீதியினூடாக அப்படியே பயணித்து கொண்டிருக்கணும். வீதி வந்து அப்படியே வளைஞ்சி போய் கொண்டிருக்கும். நீங்கள் அதே மாதிரி அப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் அப்படியே வளைஞ்சி ஒரு 250 மீட்டர் தூரம் அப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இடது கை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது, மண் பாதை ஒன்று. இந்த தார் வீதியில் இருந்து ஒரு மண் பாதை ஒன்று திரும்புது பாருங்க. இந்த வீதியூடாக ஒரு கொஞ்ச தூரம் நேராக போய் நாங்கள் திருப்பியும் வந்து வலது கை பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் அந்த காணிக்கு தான் இந்த பாதை நேராக போகுது பாருங்க. இந்த காணிக்காக வந்து இந்த பாதை வந்து பிரத்யோகமாக வந்து போடப்பட்டிருக்குது. 13 அடி பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி. இது வந்து தெல்லிப்பளை வீமன் காமம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து 10 பரப்புகள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பரப்புகளாக பிரிக்கப்பட்டு 5 துண்டுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது. இந்த 5 துண்டுகளுக்கும் போகின்ற அந்த பாதைகளினுடைய அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக வந்து அமைச்சிருக்கிறாங்க. 13 அடி அகலத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய காணிகளுக்கு போகக்கூடிய மாதிரி பாதையினுடைய அமைப்புகளும் வந்து சீராக வந்து செய்யப்பட்டிருக்குது. ஆகவே வந்து பாதை பக்கத்தால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. காணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனை மரங்கள் வந்து இருக்குது. இது வந்து நல்ல பனைமரம், அதாவது வந்து நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு உகந்த பனைமரம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்றார். அதனால தான் இந்த பனைமரங்களை வந்து உண்டையுமே வந்து தரிக்கையில் நீங்கள் இந்த காணி எடுத்து நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மரங்கள் வந்து தேவைப்படும். ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்க பாதைகள் இருக்குது. பாதையினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 அடி பாதையாக அமைஞ்சிருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது. நல்ல அயல் சமூகங்களை கொண்ட இடமாத்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து காணப்படுகிறது. தெல்லிப்பளை புகையிரத நிலையம், மாவட்டபுரம் புகையிரத நிலையம், இந்த 2 புகையிரத நிலையங்களுக்கும் நடுப்பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு போக்குவரத்துக்கு இலகுவான ஒரு இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. தெல்லிப்பளை சந்தி, தெல்லிப்பளை வைத்தியசாலை, பேருந்து நிலையம், யூனியன் கல்லூரி, மகாஜனா கல்லூரி, லங்கா எரிபொருள் நிரப்பு நிலையம், தெல்லிப்பளை பொதுச்சந்தை, தெல்லிப்பளை ரயில்வே ஸ்டேஷன், ஆலயங்கள்,
போலீஸ் நிலையம் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கனவில்லத்தை அமைச்சு கொள்வதற்கு இதை விட ஒரு அற்புதமான ஒரு இடம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே வந்து உடனடியாக நான் இதில் தார தொலைபேசி இலக்கங்களுக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து 17 லட்சம் ரூபாய் சொல்கிற இந்த காணியினுடைய உரிமையாளர் இது வந்து பேசி தீர்மானிச்சு எடுக்கக்கூடிய ஒரு விலை தான். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 இலக்கங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள்லாம். ஆகவே வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர்களுடைய கதைச்சு பேசி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள், வீடுகள், தோட்டங்கள், வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு இருந்து என்று சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் தரேன். எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும். அப்படியே மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. வடக்கு மாகாணத்தில் நிறைய காணிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கேன். உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு நேரடியாகவே நான் தந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.